அதிகப்படியான பாடி ஹீட் நம்மளுக்கு இருக்கா அப்படின்றதுல 5th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாத எரிச்சல், அப்புறம் வந்து கை எரிச்சல், கை பாதமும் கால் பாதமும் வந்து ரொம்ப வந்து எரிச்சல் இருக்கு அப்படின்றது பாடி ஹீட் அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நரை ஏற்படுறது, அதாவது கிரேயிங் இருக்கு இல்லையா. ஸோ கிரேயிங் வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி பாடி ஹீட் அதிகமாகும் போது கிரேயிங்கும் வந்து அதிகமாகும். இது தவிர்த்து கண் எரிச்சல் அதிகமா இருக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான முடி உதிர்தல், ஸோ இதெல்லாமே இருக்கும். 7th பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பெண்களுக்கு அதிகப்படியான பாடி ஹீட்னால வந்து மென்சுரல் ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மவுத் அல்சர்ஸ், அதாவது வாயை சுத்தி வந்து புண் வருது, உதட்டுக்குள்ள வந்து புண் வருது, இது மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். 8th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா இரிட்டேட் ஆகுறது, அப்புறம் வந்து ஷார்ட் டெம்பர் ஆகுறது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அதிகப்படியான பாடி ஹீட்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுல நான் இப்ப மேல் சொன்ன 8 பாயிண்ட்ஸ்ல வந்து 2-3 சிம்டம் இருந்தாலே வந்து உங்களுக்கு அதிகப்படியான பாடி ஹீட் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.